குரூப் டி எக்ஸாம் 2025ஓட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த வீடியோல லாஸ்ட் 30 நாள் கரண்ட் அஃபேர் வந்து என்ன பண்றது? அதாவது எந்த மாசத்து கரண்ட் அஃபேர் நான் படிக்கணும்? எந்த மாச கரண்ட் அஃபேர் நான் படிக்க தேவையில்ல? இது ஸ்டூடெண்ட்க்கு டவுட் இருக்கும். 2வது நான் படிக்கிறது எப்படி படிக்கணும்? என்ன மாரிலாம் கேட்கறாங்க? ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாரிலாம் வந்து குரூப் டில கேட்டிருக்காங்க? அதுக்கு ஏத்தாப்புல நான் எப்படி படிக்கிறது? இது 2வது. 3வது நான் படிச்சத எப்படி வந்து ரிவிஷன் பண்றது? ஏன்னா, மிச்ச டாபிக் கிடையாது. இப்ப நீங்க மேத்ன்னு வச்சுக்கலாம். ஒரு கான்செப்ட் மைண்ட் வச்சுக்கலாம். நான் கரண்ட் அஃபேர் என்பது ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட். அத என்ன பண்ணி ஆகணும், நம்ம மைண்ட்ல வைக்கிறதுக்கு நெறைய டைம் என்ன பண்ணணும்னா, ரிவிஷன் பண்ணணும். இத எப்படி பண்றதுன்னு மட்டும் தான் என்ன பண்ண போறோம்னா, இந்த வீடியோல ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து பார்க்க போறோம். சரி இப்ப முதல்ல முதல்ல இப்ப நான் சொல்லப் போற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இருக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு டவுட் இருக்கும். அஸ் அ ஸ்டூடண்ட் டெஃபினட்டா உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ என்னோட ஸ்டூடண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குரூப் டி அண்ட் ரயில்வேல நெறைய எக்ஸாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, பர்ட்டிகுலரா சயன்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் இதுதான் ஃபோக்கஸ்டா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ட்ரஸ்ட் மீ என்னோட கிளாஸஸ் டெஃபினட்டா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்க டைம நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா, வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்ப ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதாவது கரண்ட் அஃபேர் என்ன படிக்கணும்? குரூப் டி கிளியரா இருக்கு. எந்த கரண்ட் அஃபேர் படிக்கணும்னு சொல்லிட்டு, அதுல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன டாபிக்லாம் கேட்டாங்க. அந்த டாபிக்ல சப் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெப்த்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த வீடியோக்கான லிங்க்குமே இதுலயும் குடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த டாபிக் எல்லாமே தெரியணும்னா, நீங்க இத வந்து பாருங்க. இது ஒரு 40 நிமிஷம் கிட்ட இருக்கும். ஆனா ஒன் ஆஃப் என்னன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்டான வீடியோ. இப்ப நான் என்ன படிக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதாவது நீங்க மிச்ச எக்ஸாம் மாரி கிடையாது. இப்ப என்டிபிசி எக்ஸாம், இல்ல ஏஎல்பி எக்ஸாம், இல்ல அதர் வந்து ரயில்வேல இருக்கிற எக்ஸாமுக்கு வந்து நீங்க கரண்ட் அஃபேர் அவ்வளவா என்ன பண்ண மாட்டோம்னா, ரொம்ப டெப்த் போக மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு தேவை கிடையாது. பட் இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு, குரூப் டி பொறுத்தளவுக்கு நீங்க கரண்ட் அஃபேர் டெப்த்தா தான் படிச்சாகணும். அதுக்கான ரீசன சொல்றேன். அதாவது நீங்க இங்க பாருங்களேன். கட் ஆஃப் என்னது? 2019ல இருக்கிற கட் ஆஃபையும், 2024ல இருக்கிற கட் ஆஃபையும் வந்து நீங்க பார்க்கணும்னா, இந்த கட் ஆஃபோட வேரியேஷனுக்கான ரீசன் வந்து அதோட வேக்கன்சி தான். ஏன்னா இந்த ஸ்டூடெண்டுமே நெறைய ஸ்டூடெண்டுமே கேட்கறது, சார் எதுக்காக வந்து போன வருஷத்துல வந்து கட் ஆஃப் அதிகமா வச்சாங்க? ஏன்னா நெறைய ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா 70க்கு மேல இருந்தாங்க. பட் இருந்தாலும் என்ன ஆகல அப்படின்னா கிளியர் ஆகல. அதுக்கான ரீசன் வந்து 76 இருந்துச்சு ஓபிசிக்கு. அதுக்கான ரீசன் வந்து இதுதான். 2019ல நல்லா கவனிங்க. சென்னை ஜோனுக்கான வேக்கன்சி வந்து 95 பிளஸ் கிட்ட இருந்தது. அதே 2024ல 2694 வந்து வேக்கன்சி. 2025ல பாருங்களேன், வெறும் வந்து 1000 பிளஸ் வேக்கன்ஸி தான் இருக்கு. ஸோ நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிஃபரன்ஸ்னால தான் 2019ல கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். கட் ஆஃப் ஓபிசியோட கட் ஆஃப் 55. அது யூஆர் கேட்டகரி 60. ஸோ இதுதான் நெறைய ஸ்டூடெண்ட் என்னன்னா, இப்ப 19லயே வந்துனா ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான். எதுக்கு 24 அதிகமான கட் ஆஃப் வந்துச்சுன்னா, ஓபிசி 76, யூஆர் கேட்டகரி 78. இதுக்கு ரீசன் இதுதான். அப்ப இந்த வருஷம் வந்து என்ன பிரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட் கம்மியான வேக்கன்சி ரைட்டா? அப்ப கம்மியான வேக்கன்சி இருக்கும்போது என்ன ஆகும்? கட் ஆஃப் வந்து என்னன்னா, தயவு செய்து என்னன்னா, நான் வந்து உங்கள வந்து நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இருக்கிற ரியாலிட்டி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மா வந்து நம்ம பிரிப்பேர் பண்றோம். போற போக்குல ஒரு எக்ஸாம் எழுதிட்டு போறோம்னா அப்படிலாம் கிடையாது. ஒண்ணு எஃபோர்ட் போடுறீங்களா? ரொம்ப டெப்த்தா வந்து எஃபோர்ட் போடுங்க. நீங்க போட்டதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோனே உங்களுக்கு ஒரு ஃபீல் குடுக்கும். எஸ் நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டேன். அத தாண்டி என்னால கிளியர் ஆக முடியலனா ஓகே. பட் அந்த எஃபோர்ட் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். இப்ப கட் ஆஃப் இதே அளவு கட் ஆஃப் தான் என்ன வேணா இந்த வருஷமும் வரும். அப்ப பிரிப்பேர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, 80 பிளஸ் எய்ம் பண்ணணும். ஒரு 80 பிளஸ் நான் வந்து மார்க் எடுக்கணும்னா, நீங்க என்ன பண்ணணும்? எந்த டாபிக்கும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது ரைட்டா? ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட் போன டைம்லாம் வந்துனா, சார் நான் தான் மேத் இருக்குல்ல, ரீசனிங் இருக்குல்ல, அதான் வந்து சயன்ஸ் இருக்குல்ல, அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். கரண்ட் அஃபேர் என்னால வந்து என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல சார்ன்னு சொல்லிட்டு நெறைய ஸ்கிப் பண்ணாங்க. பட் என்ன பண்ண முடியும்னா, ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா, யோசிச்சு பாருங்களேன். 80 பிளஸ் விட்டா நீங்க எடுக்கணும் அப்டின்னா, ஏதாவது ஒரு டாபிக் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா, கம்ப்ளீட்டா என்ன ஆகும்னா கொலாப்ஸ் ஆகும். கட் ஆஃப்மே என்ன ஆகும்னா, நீங்க எடுக்கிற மார்க் வந்து கொஞ்சம் லோவா வரும். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். நான் ஏன் சொல்றேன் அப்டின்னு. இப்ப இருக்கிற டாபிக் வந்து இந்த 4 டாபிக் தான். 4க்கும் நீங்க பிரையாரிட்டி குடுங்க. ஏன்னா, நீங்க சயன்ஸ்ல எவ்வளோ பிரையாரிட்டி 25 கொஸ்டின் கேட்குறான்னா, 25 எடுக்க முடியும். நீங்க அந்த அளவு எஃபோர்ட் போட்டீங்கன்னா. மேத் டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். ரீசனிங் கண்டிப்பா 30 மார்க் வந்து எடுக்க முடியும். இப்ப இந்த கரண்ட் அஃபேர்ல தான் என்ன 20 கேள்வி கேட்கிற இடத்துல, ஒரு 10 பிளஸ் கொஸ்டின் வரட்டுமே. 10 பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா உங்களால என்ன பண்ண ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா 20க்குமே 20 எடுக்க முடியும்னா, அது முடியாது. அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். லேட்டரா வந்துன்னா உங்களுக்கே புரியும். ஏன் வந்து குரூப் டில 20க்கு 20மே கரண்ட் அஃபேர் எடுக்க முடியும்னா, அதுக்கான ரீசனே சொல்றேன். 10 பிளஸ் கிட்ட நம்மளுக்கு வந்தாவே என்ன ஆகும்னா, கட் ஆஃப் வந்து நல்லா ஓடியாந்துரும்.
அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். எஃபர்ட் போடுறது கண்டிப்பா குரூப் டி கரண்ட் அஃபேருக்கு டெப்த்தா தான் போட்டாகணும். அது உங்க மைண்ட்ல நிக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். சரி. சிலபஸ்ல நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சிலபஸ்ல வந்து ஜெனரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர். சில ஸ்டூடண்ட் இப்ப நியூவாவும் சில பேர் என்ன பண்ணுவேன்னா, ஓகே நான் மறுபடியும் ரிவிஷன் பண்ண போறேன்னு வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு என்னன்னா, ஓகே இங்க தான் வந்து ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர் இருக்கு, எக்கானமி, பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு பேசிக்கா இருக்கிற அதாவது எக்கானமில இருக்கிற வந்து என்னன்னா, நம்ம வந்து 5 இயர் பிளான், பாலிடிக்ல கான்ஸ்டிடியூஷன் படிக்க போறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நீங்க போன வருஷம் பாருங்களேன். போன வருஷத்தோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அவன் கரண்ட் அஃபேர்ல கேட்டது. அதாவது அந்த ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் இருக்கா? அந்த 20 கொஸ்டின் கேட்ட டாபிக் இதுதான். இதுல ஒரு இடத்துல கூட என்னன்னா, அந்த பேசிக்கான டாபிக் அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லாமே கரண்ட் அஃபேர் தான். ஸோ எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர். அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கரண்ட் அஃபேர் தான் 20 கொஸ்டின் கேட்க போறான். அதை எப்படி நம்ம படிக்க போறோம்னு சொல்லி வந்து நீங்க தான் என்ன பண்ணணும்னா தயார் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஒரு ஐடியா குடுக்குறேன். அந்த ஐடியாவ நீங்க வந்து புடிச்சுக்கணும். சரி. இப்ப இதுல நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்னா, போன வீடியோலயே டெப்த்தா ஒவ்வொரு இப்ப அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் இருக்குன்னா, அதுல என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க? சப் டாபிக் என்ன? அதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் இதுல நான் அத தான் சொல்ல போறேன்னு வச்சுக்கங்களேன். அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல போறேன்னா, எந்த மாசத்துல வந்து படிக்கணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா, அதாவது எந்த மாசத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்? ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா படிக்கணும். எப்படி சார் சொல்றீங்க? ஏன் நான் ஜனவரில இருந்து ஆரம்பிக்கணும்? டவுட் வரலாம் ரைட்டா? ஏன் நான் ஜனவரில இருந்து ஆரம்பிக்கணும்? அதுக்கான ரீசன சொல்றேன். இங்க பாருங்களேன். அதாவது போன வருஷத்துல கேட்ட கரண்ட் அஃபேர்ல கேட்ட வந்து பிடிஎஃப் எடுத்து நான் என்ன பண்ணேன் ஜனவரி அப்படின்னு போட்டு செக் பண்ணேன். உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறதுக்காக தான். ஜனவரின்னு போடும்போது ஜனவரி 2025 நிறைய இதுல அடியாச்சு. மொத்தம் 130 கிட்ட வார்த்தை வந்து ஜனவரியில இருக்கு. அதை நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தேன். அதுல 120 பிளஸ் கிட்ட 120 பிளஸ் என்ன ஜனவரி 2025 தான் வந்துச்சு. மிச்சது வந்து 2024மே போச்சு. அதே மாதிரி பிப்ரவரி பாருங்களேன். பிப்ரவரி 2025 இதுல எதுக்காக சொல்ல வரேன்னா, ஜனவரில இருந்தே ஜனவரி 2025ல கேட்டுட்டாங்க கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர். பிப்ரவரிலயும் கேட்டுட்டாங்க. மார்ச்ல இங்க பாருங்களேன். மார்ச்லயும் வந்து என்ன 2025ல கேட்டுட்டாங்க. ஏப்ரல்லயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டாங்க. நான் எதுக்குன்னா, ஆல்ரெடி போன வருஷத்திலேயே அதாவது என்ன, போன 2024ஓட குரூப் டிக்கான எக்ஸாம் நடக்கும்போது இந்த மாசத்தெல்லாம் கேட்டுட்டான். அப்ப மறுபடியும் அந்த மாசத்த எப்படி கேட்பான்? அப்ப அத நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம்ல. அதுக்காக தான் சொல்றேன். அதே மாரி பாருங்க. மே மாசம். மே மாசத்துலயும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேட்டுட்டாங்க. ஜூன்லயும் கேட்டுட்டாங்க. இது எல்லாமே என்னன்னா, இத்தன இது வந்து அந்த அந்த ஜூனோட வார்த்தை வந்திருக்கு. அப்படின்னாவே நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம், அப்ப இதுல வந்து நெறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஜூன் மாசத்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் அதனால தான். அடுத்து பாருங்க. ஜூலைல எடுத்துட்டாங்க. ஆகஸ்ட்ல எடுத்துட்டாங்க. நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரூஃப்க்காக தான் குடுத்துருக்கேன். அண்ட் செப்டம்பர்ல எடுத்துட்டாங்க. செப்டம்பர்ல எடுத்துட்டாங்க. அக்டோபர்லயும் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அக்டோபர் 80 கிட்ட வந்துனா எடுத்திருக்காங்க. அடுத்து நவம்பர் பாருங்க. ஸோ நவம்பர் மாசத்திலே வந்து என்னன்னா எடுத்திருக்காங்க. டிசம்பர் பாருங்களேன். ஸோ டிசம்பர்லயும் என்ன எடுத்துட்டாங்க. நவம்பர், டிசம்பர் வரைக்கும் என்ன பிக் பண்ணிட்டாங்க. இங்க டிசம்பர்லயுமே 30 கிட்ட அரவுண்ட் 30 கம்மி தான். பட் இருந்தாலும் டிசம்பர்ல என்னன்னா கேள்விகள் வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். இத வச்சு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரிப்பேர் பண்றது ஜனவரி 2026ல இருந்து ஆரம்பிச்சு, ஜூலை 2026 வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்னா, நீங்க டெப்த்தா வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இதுக்கான வந்து ரீசன் வந்து உங்களுக்கு இப்ப புரியும். ரைட். இப்ப இங்க பாருங்களேன். ஜனவரின்னு போடும்போது இதையுமே நான் வந்து வெரிஃபை பண்ணேன். ஒருவேளை நம்ம வந்து ஜனவரி 2026 போட்டா வருமான்னு பார்த்தேன். ஜனவரி 2025ன்னு போடும்போது தான் 103 கிட்ட வருது. நான் 26ன்னு போடும்போது 2 இது காமிக்குது. அது 2 என்னன்னா ஆப்ஷன்ல இருக்கிறது. ஸோ அப்ப ஜனவரி 2020ல 26ல கொஸ்டின் நம்ம எடுக்கல. அப்ப என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜனவரி 2026ஓட கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கான ரீசன நான் வந்து சொல்லிட்டேன். சரி. இப்ப நான் இந்த டாபிக்ல இருக்கு பாருங்களேன். சரி நான் வந்து ஏன்னா எந்த மாசத்துல இருந்து படிக்கணும்னு இப்ப கிளாரிட்டி இருக்கு. நான் எத படிக்கணும் அப்படின்னு டவுட் வரும்ல. ஸோ அதுக்கு தான் என்ன இந்த டாபிக் எல்லாமே படிக்கணும். இந்த டாபிக் எங்க படிக்கணும்னா, நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதாவது ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் வந்து குரூப் டி டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு 2 கோர்ஸ் நான் வச்சிருக்கேன் ரைட்டா. அதுல நீங்க எது போனாலும் சரி. கரண்ட் அஃபேர் மந்த்லி பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரில இருந்து என்ன பண்ணிருக்கேன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் இருக்கும். இதுல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தனித்தனி செக்ஷனா பிரிச்சிருப்பேன். ஸோ தனித்தனி செக்ஷனா இருக்கும். நேஷனல், ஸ்டேட்டு, இன்டர்நேஷனல், அவார்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்ட்மென்ட், டிஃபென்ஸு, சயன்ஸ் அண்ட் டெக்கு, இம்பார்ட்டன்ட் டேஸ், புக்ஸ் அண்ட் அதர் அண்ட் மிஸ்லேனியஸ். இந்த மாரி என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் பிரிச்சிருப்பேன். இதுல சில ஸ்டூடண்ட் இப்ப நான் வந்து தமிழ்ல படிக்கிறேன் சார். இந்த கரண்ட் அஃபேர் தமிழ்ல இருக்கும்னா, எஸ். நான் தமிழ்லயும் தான் என்ன பண்ணியிருப்பேன்னா குடுத்துருக்கேன். ஸோ போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் வந்து குடுத்துருப்பேன். ஸோ ஈஸியா என்ன பண்ண முடியும்னா, உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி தான் இருக்கும். நீங்க வந்து பார்த்துக்கலாம். ரைட். இது வந்து என்ன பண்ணணும்னா, மந்த்லி கரண்ட் அஃபேர் இருக்கா? இத நீங்க என்ன பண்ணிட்டு வரணும்னா, பார்த்துக்கிட்டே வரணும். இத பார்த்துட்டு இருக்கும்போதே, அதே மாசத்தோட டெஸ்ட் எடுக்கணும். எதுக்கு டெஸ்ட்?
இப்ப மிச்ச டாபிக்னா கூட இப்ப சயின்ஸ்னா கூட என்ன ஃபண்டமெண்டல் வச்சுட்டு என்னன்னா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். பட் கரண்ட் அஃபேருக்கு நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறனால ஒரு யூஸுமே கிடையாது. பட் ஒரு ஐடியா மட்டும் புடிச்சுக்கிட்டு எல்லா மாசம் எந்த மாசத்துல இருந்துலாம் நம்ம கரண்ட் அஃபேர் படிக்கிறோமோ அதோட டெஸ்ட் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா என்னன்னா நம்ம மைண்ட்ல நின்றுக்கிறோம். ஏன்னா கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே ஃபேக்சுவல், அந்த ஃபேக்சுவலை மறுபடியும் படிக்கும்போது என்னன்னா போரிங்கா தான் இருக்கும். அதுக்காக தான் என்ன சொல்றேன் நான் டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்க டெஸ்ட் மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் என்ன ஆகும்னா ஓகே டெஸ்ட் எழுதும்போது ஒரு கொஸ்டினுக்கான வந்துன்னா அந்த கான்செப்ட் வந்து உங்க மைண்ட்ல நின்றுக்கிறோம் ரைட்டா. கான்செப்டை விட அந்த அது என்ன சொல்றாங்க அந்த கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம மைண்ட்ல நின்றுக்கிறோம். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன்னா கரண்ட் அஃபேருக்கு நான் டெஸ்ட்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜனவரிலேருந்து என்ன பண்ணிடுவேன்னா நான் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ ஜூலை 2026 வரைக்கும் என்ன பண்ணிடுவேன்னா நான் வந்து கொடுத்துருவேன். நீங்க வந்து என்ன பண்ணா டெஸ்ட் எடுக்கணும். அதாவது முதல்ல கரண்ட் அஃபேரோட மந்த்லி பிடிஎஃப் லேர்ன் பண்ணுவீங்க. அதோட என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு மாசம் லேர்ன் பண்ணும்போது அதோட வந்து நீங்க டெஸ்ட் எடுப்பீங்க. ஸோ இந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆப் அண்ட் வந்து வெப்சைட் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும். அதாவது நீங்க லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் லேப்டாப் சாரி நீங்க லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா வெப்சைட்ல எடுக்கலாம். வெப்சைட்டுக்கான லிங்க்மே இருக்கு. இல்ல நான் ஃபோன் தான் யூஸ் பண்றேன்னா, ஃபோனுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே தான் அப்படியே ஓப்பன் ஆயிரும். அதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுல இப்ப ஜனவரின்னு இருக்கா, மொத்தம் எத்தனை கொஸ்டின் குடுத்திருப்பேன்னா, 80+ கொஸ்டின் கிட்ட நான் குடுத்திருப்பேன். ஸோ 80+ கொஸ்டின் கிட்ட நான் வந்து குடுத்திருப்பேன். ஒவ்வொரு மாசத்துக்கானதுமே. அதுல என்னன்னு டைமிங் 25 மினிட்ஸ் இருக்கும். இந்த மாரி தான் கேள்விகள் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் வேண்டியது இருக்கும்னா, ஆன்ஸர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் இந்த டெஸ்ட் எடுத்தோனே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் இருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கீழேயே அதிலேயே நீங்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்துனா முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வரும். ஸோ இதுல என்னன்னா ப்ராப்பரா தமிழ், இங்கிலீஷ் சப்போஸ் உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு ஏதாவது ஒரு அதுல இமேஜ் ரிலேட்டடா பார்க்கணும். அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் வெறும் தியரி மாரி படிக்கிறத விட, இந்த மாரி இமேஜ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைண்ட்ல நின்றுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாரி ஆட் பண்ணியிருப்பேன். சொல்யூஷனுமே நீங்க வந்து செக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். நான் இந்த மாரி தான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். இந்த மாரி தான் வந்து கைட் பண்றேன். இதுதான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது நான் வந்து சொல்லிட்டேன். ரைட். இப்ப வாங்க. இப்ப எப்படி நான் ஷெட்யூல் பண்ணணும்? அதாவது டெய்லி டைம் ஷெட்யூல். ஏன்னா 30 நாள் தான் இருக்க போகுது ரைட்டா? 30 நாள் தான் இருக்க போகுது. இந்த டைம்ல என்ன மாரின்னா, நீங்க டெய்லி என்ன பண்ணியாகணும்னு வச்சுக்கங்களேன். மினிமம் அதாவது குரூப் டியோட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க டெஃபினட்டா 10 ஹவர்ஸ் கிட்ட வந்துனா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுல கரண்ட் அஃபேர்க்கு அப்படின்னா, ஒரு 2 1/2 மணி 2 1/4 மணி நேரத்துக்கிட்ட நீங்க குடுக்கணும். அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா, 45 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து ரீட் பண்ணணும். ரைட்டா? நான் குடுத்த மந்த்லி கரண்ட் அஃபேர் ரீட் பண்ணுங்க. அடுத்த 45 மினிட்ஸ் வந்து அந்த கொஸ்டின வந்து நீங்க சால்வ் பண்ணணும். அதாவது ஒரு கொஸ்டின வந்து நான் டெஸ்ட் எடுத்துட்டு, அந்த டெஸ்ட்டுக்கான என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே நீங்க பார்க்கணும். ரைட்டா? அடுத்து 30 மினிட்ஸ். இப்ப அந்த அதாவது மந்த்லி பிடிஎஃப் இருக்கு. அதோட டெஸ்ட் இருக்கு. இது 2லயும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து நோட் பண்ண தோணும். அந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் ஒரு ரிவைஸ் ஷார்ட் நோட்ஸா நீங்க என்ன பண்ணணும்னா எடுங்க. இதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா, இப்ப இன்னைக்கு எடுத்துருவீங்களா? நாளைக்கு போயிட்டு, நாளைக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க நேத்து முடிச்சிருப்பீங்கல்ல, அத என்ன பண்ண ரிவைஸ் பண்ணணும். இந்த பேட்டர்ன் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கரெக்ட்டா என்னன்னா 30 டேஸ்ல ஒரு ஆர்கனைஸ்டா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, முடிச்சிருப்பீங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கே ஒரு வந்து என்னன்னா, ஓகே நம்ம வந்து என்னன்னா, எதுவுமே படிக்காமலாம் இல்ல. அங்கங்க கன்ஃப்யூஸ் பண்ணியும் படிக்கல. ரொம்ப தெளிவா லேர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம படிச்சதுக்குள்ள வந்துச்சுன்னா நம்மளால அழகா ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்றேன். ஃபைனலா ரிவிஷன் ஃபார்முலா. மந்த்லி பிடிஎஃப், எம்சிக்யூ, 1 பேஜ். இதை நான் சொல்லிக்கிறேன். நெறைய ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கரண்ட் அஃபேர்க்காக பக்கம் பக்கமா வந்து நான் நோட்ஸ் மேக் பண்றேன் அப்படின்னு. பக்கம் பக்கமா பண்ணாதீங்க. அதுக்காக ஒரு பேஜ்லயும் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா எடுங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போணும். அதுக்கு அந்த ஏத்தாப்புல என்ன பண்ணுங்கன்னா, நோட்ஸ் வந்து மேக் பண்ணுங்க. அண்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், எப்போதும் ரிவைஸ் பண்ணுங்க. 7 நாளுக்கு அப்புறம் அகைன் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஃபைனல் ரிவிஷன் என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ணணும். ஸோ மந்த்லி இந்த ரிவிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அகைன் சொல்லிக்கிட்டேன். அது மிச்ச டாபிக் மாரி கிடையாது. கரண்ட் அஃபேர் நீங்க எவ்வளோ டைம் ரிவிஷன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு என்னன்னா, உங்க மைண்ட்ல நின்னுக்கும். ரைட். இது வந்து டெய்லி ஷெட்யூல் அண்ட் எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப முக்கியமானது இதான். அதாவது எந்த ஒரு சேனல் நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் மட்டும் அதுவும் குரூப் டியோட கரண்ட் அஃபேர் மட்டும் 20க்கு 20 பாசிபிள் தான். ஆனா வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றது. ஏன்னா, கேள்விகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல். அதாவது ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் அப்படின்னு இருக்கும். அந்த ரெப்போ ரேட் ஏதாவது ஒரு மாசத்த குடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜனவரி 2026 எவ்வளவு வச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா 3 பாயிண்ட் இந்த மாதிரி புள்ளி கணக்குல இருக்கும். அந்த புள்ளியிலுமே அவன் விளையாடுவானுங்க. 3.85 இருக்கு. 3.75 இருக்குன்னா இதெல்லாம் வச்சு கேட்பான். அப்ப என்ன ஆகணும்னா இந்த மாதிரிலாம் ஃபேக்சுவல் ரைட்டா இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியாது. ஸோ அதனால தான் குரூப் டியோல கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா என்ன ஆகும்னா ஃபீல் ஆகும். அண்ட் நம்மளுக்கு தெரியும். ஃபிக்ஸ்டான என்ன கிடையாது. சிலபஸ் வந்து கிடையாது. வெரி லார்ஜ் கவரேஜ். இது உண்மதான். ஏன்னா எத படிக்கணும், என்ன படிக்கணும்னா ரொம்ப எக்கச்சக்கமா படிக்க வேண்டியது இருக்கு ரைட்டா. அன்பிரெடிக்டபிள் கொஸ்டின் செலக்ஷன் இதுதான் சொன்னேன். நம்மளால வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இப்பலாம் கேட்கலாம். ஆனா அதெல்லாம் கேட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் அது அந்த அளவுக்கு வந்து நம்ம நேஷனல் லெவலும் பெருசா கரண்ட் அஃபேர் இருக்காது. ஏதாவது ஒரு மூலையில நடந்திருக்கும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்திருக்கும்.
திருக்குறள் நடந்திருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்டு வைப்பானுங்க. அதே மாரி சிமிலர் ஃபேக்ட். சில கொஸ்டின்ல அந்த ஃபேக்ட் தெரியும். பட் அதே மாரி சிமிலர் ஃபேக்ட் இன்னொரு ஆப்ஷன்ல இருந்து நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணிவிடும். மெமரி ரிடென்ஷன் எவ்வளவு நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியும்? அதுதான் வந்து பிரச்சனையே. அதனால தான் கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ். ஜஸ்ட் ஒரு வாட்டி நான் ரீட் பண்ணிட்டு போவேன். அதாவது இப்ப என்னோட கரண்ட் அஃபேர் இருக்குன்னா, என்னோட கரண்ட் அஃபேர் பார்த்ததுக்கு அப்புறம் நெறைய சேனல்ஸ் குடுப்பாங்களா? அந்த கரண்ட் அஃபேரையும் பார்ப்பாங்க. தயவு செய்து ஒண்ணே ஒண்ணு வந்து மைண்ட்ல நெனச்சுக்கங்க. ஒண்ணு படிக்கிறீங்களா? ஒரே ஒரு சோர்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஒரு சோர்ஸ வந்துனா இங்க நெறைய ஸ்டூடண்ட்க்கு இருக்கிற பிரச்சனையே எல்லாமே ஆன்லைன்ல இருக்கனால நமக்கு மெட்டீரியல் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே. என்னோட சோர்ஸ் இருக்கும். அதே மாரி இன்னும் நெறைய ஹிந்தி சேனல்ஸ் இருக்கு. அதே மாரி தமிழ்ல நெறைய சேனல்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க கரண்ட் அஃபேர் வாங்கி, வாங்கி நம்ம சேர்த்து வச்சுட்டே இருப்போம். ஓகே. இந்த மாசம் சேர்த்து வச்சுட்டே இருப்போம். தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. என்னோடத பண்றீங்களா? மைண்ட உங்களே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொண்டு வாங்க. இதுதான் ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட் ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜினாவே இதுதான். இதுதான் நெறைய கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்டும் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமாலாம் வந்து தொட மாட்டாங்க. ஏதாவது ஒண்ண ஃபாலோ பண்ணுவாங்க. ஒண்ண ஃபாலோ பண்றத ஒரு மல்டிபிள் ரிவிஷன்ஸ் 10 டைமாவது ரிவிஷன் பண்ணுவாங்க. இத நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நெறைய சோர்ஸ வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஷன் கிரியேட் ஆயிரும். சோ அதனால தான். ஏதாவது ஒண்ண ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணத நல்லா லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணதுக்குள்ள கேட்டா ஆன்ஸர் பண்ணுங்க. இல்ல நான் லேர்ன் பண்ணத தாண்டி கேள்விகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கலா அப்ரோச் பண்ணுங்க. லாஜிக்கலா அப்ரோச் பண்ணாலும் என்னால அந்த கொஸ்டின் ஆன்ஸர் பண்ண முடியலனா ஸ்கிப் பண்ணுங்க. இதுதான் வந்துனா, இதான் ஒரு அப்ரோச் பண்ற வே. சோ புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப உங்களோட மேத்ஸ் அதாவது சாரி உங்களோட ஸ்கோர் எப்படி நீங்க வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் நல்லா கவனிங்க. நீங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6லருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டா எடுக்கலாம். இதுக்கு நான் வந்து என்னன்னா கேரண்டி பண்றேன். அந்த அளவுக்கு நான் கன்டென்ட் வந்து குடுத்துருக்கேன். நீங்க ஒரு வாட்டி இப்ப ரீட் பண்றீங்க, நல்லா வந்து ரிவிஷன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 12லருந்து 12 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். அண்ட் 2 ரிவிஷனு நெறைய எம்சிக்யூஸ் வந்து ஸோ அதாவது கரண்ட் அஃபேர்ல நெறைய எம்சிக்யூஸ் வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க சால்வ் பண்றீங்க. நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13லருந்து 16. இது இல்லாம இன்னும் இன் டெப்த் நான் அகைன் சொல்றேன். இந்த 17லருந்து 20லாம் வந்து என்ன அப்படின்னா, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா தான் கேட்டுட்டு இருக்கான். பட் ஆல்மோஸ்ட் சொல்றேன். 12 பிளஸ் வந்து சாத்தியம். 12 பிளஸ் டெஃபினட்டா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. அத தாண்டி பண்றது எல்லாமே வந்து அந்த டைம்ல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். நீங்க அந்த டைம் எக்ஸாம் ஹால்ல எந்த லெவல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப காமா யோசிச்சு நீங்க ஆன்ஸர் பண்ணீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால என்ன பண்ண ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், கரண்ட் அஃபேர்ல மட்டுமே உங்களுக்கு ஒரு 12 கிட்ட வந்துட்டாவே போதும். சோ 12 பிளஸ் கொஸ்டின் கரெக்ட்டா வந்துட்டாவே, மிச்சம் இருக்குது என்ன? சயன்ஸ்ல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். மேத் ஸ்கோர் பண்ணலாம். ரீசனிங் ஸ்கோர் பண்ணலாம். டப்பு டப்புன்னு என்ன ஆயிரும்னா, மார்க் ஒரு 80 பிளஸ் வந்துரும். 80 பிளஸ்னாவே ஓகே அவ்வளோதானே. உங்களுக்கு கட் ஆஃப் கிளியரா. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, சொன்ன ஸ்ட்ராட்டஜிய கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் சயன்ஸுக்குமே என்ன பண்றேன்னா, இதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். ஏன்னா 2 டாபிக் தான் ரொம்ப டெப்த்தா நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு சயன்ஸ், இன்னொன்னு கரண்ட் அஃபேர். ஸோ அதனால கண்டிப்பா என்னன்னா, சயன்ஸுக்கும் 30 டேஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி குடுக்குறேன். ஸோ இது எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ல தான் இருக்கு. நீங்க ஆப்ல வந்தீங்கன்னா, இந்த மாரி வந்து கோர்ஸ் இருக்கும். குரூப் டி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதுல ஆல்ரெடி வந்து சயன்ஸ் வந்து முடிச்சாச்சு. இப்ப கரண்ட் அஃபேர் வந்து நான் குடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேருக்கான ப்ரீவியஸ் பிடிஎஃப் இப்ப நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் கேட்டான்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பிடிஎஃப் எல்லாமே இங்கேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது நீங்க கேட்கணும்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா நீங்க கேட்கலாம். அண்ட் ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.